வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் இதுதான் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. புருஷ பொண்டாட்டி சண்டையில் மூணாவது நபர் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டால் எல்லாருமே அதில் தலையை நுழைச்சி பார்த்துருவாங்க. அதனால் அதில் நம்ம தலையிட முடியாது. அதை பற்றி நம்ம பேச வேணாம்னு நினச்சோம். இப்போ நம்ம பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இது விஜய், சங்கீதா, கோர்ட் இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நான் அரசியலாக்க விரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நம்ம அண்ணாமலை அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களில் முதல்ல அவரோட பேட்டியை தான் நான் கவனிப்பேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கருத்து நல்ல தெளிவாக இருக்கும், சரியான கருத்தை முன்வைப்பார். அதனால் எந்த ஒரு சம்பவம், பிரச்சனைகள் இல்லை அரசியல் கருத்துக்களாக இருந்தாலும் அவரோட கருத்து என்ன அப்படின்றத நான் கவனித்து பார்ப்பேன். அப்படி தான் இந்த கருத்தையும் பார்த்தேன். கடைசியில் அவர் சொன்ன விஷயம் உண்மையிலே ஒரு அரசியல் தலைவருக்கான பண்பாக நான் பார்த்தேன். ஏன்னா உண்மையிலே ஒரு அரசியல் தலைவர் அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை வச்சு அரசியலாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது அரசியலுக்கு அழகும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் ஃபேமிலி மேட்டரை வச்சு அரசியல் பண்ணலை, அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி தானே தாவேக்கா தொண்டர்கள்லாம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான அபியூஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்க தலைவர்கள் அவர்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை இதை நம்ம தோண்டி பார்த்தோம்னா நாரி போயிடு நாரி. அப்போ ஒவ்வொரு தலைவர் மாதிரி தான் தொண்டர்களோட குடும்பத்திலையும் நடக்குதா? இல்லை. அரசியல் வேற, குடும்ப விஷயம் வேற. ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அரசியல் பண்ணால் கூட பரவாயில்ல, அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா தொண்டர்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய், சங்கீதா அது அவங்க குடும்ப விஷயம். ரசிகர்களாக தலையிடுறதே தப்பு. இதில் வேற சங்கீதாவோட கேரக்டரை தப்பாக பேசுகிறது இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா விஜய்க்கு வீட்டு பிரச்சனையை எப்படி முடிச்சு வைக்கணுன்றது விஜய்க்கு தெரியும், சரியா? அதில் தாவேக்கா தொண்டர்கள் தலையிடுறதும் தப்பு. சில ரசிகைகள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, விஜய்க்கு 1000 அக்கா தங்கச்சி இருக்காங்க, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம்ட்டு. இதுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். இதுக்கு தான் விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையே. நம்ம பல தடவை சொல்லிட்டேன், நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையே யாருன்னு பார்த்தா விஜய் ரசிகர்கள் தான். அதாவது திமுகவோட அரசியல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தா அதிமுக, அதிமுகவோட அரசியல் எதிரி யாருன்னு கேட்டால் திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவேக்காவோட அரசியல் எதிரி யாருன்னு கேட்டோம்னா நான் அடித்து சொல்லுவேன், தாவேக்காவோட அரசியல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் ரசிகர்கள் தான். ஏன்னா இன்னும் அரசியல் படாமல் என்னத்தை பேசுகிறோம்னே தெரியாமல் பொதுவெளியில் எதையாவது ஒன்று பேசி விட்டுட்டு கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க மட்டும் அசிங்கப்படுறது கிடையாது, விஜயையும் சேர்த்து அசிங்கப்படுத்திடுறாங்க. ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியே அரசியல் படணும் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ஆனால் இன்னமும் அதே ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்க. அதனால் தாவேக்கா தொண்டர்கள் மேலேயும் தப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் ஒருத்தரோட குடும்ப விஷயத்துக்குள்ளே போகிறது அப்படின்றது ஒரு அநாகரிகமான செயல். அதை அரசியல் படுத்துறது அப்படின்றது ஒரு கேவலமான செயல். அரசியலையும் தாண்டி அப்யூஸ் பண்ணுறதுன்றது அதை விட கேவலமான செயல். அதனால் விஜய்க்கு எதிரான அரசியல் கருத்துக்களை முன்வைங்க. அரசியல் சம்பந்தமாக விஜயை விமர்சனம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அரசியல் பண்ணுங்கள், அப்யூஸ் பண்ணாதீங்க. நன்றி.